நம்ம காரு எஃப்சிக்காக பெயிண்டிங் விட்டதுனால சரி 2 நாளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜொமேட்டோ தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த வேலையில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்னு நான் எனக்கு நினச்சி கூட பார்க்கலங்க. அந்த ஹேண்டில் பேர் பிடிக்கிற அந்த மணிக்கட்டு 2மே அந்த வலிக்குதுங்க. இதில் டைமுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஃபுட்டு எதுவுமே மாறிடக்கூடாது. கரெக்டான நேரத்தில் ஹோட்டலில் போய் ரிசீவ் பண்ணணும். ஐயய்யோ! மேப்பை பார்த்து வண்டி ஓட்டணும். ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குங்க. உண்மையிலுமே நம்ம டாக்ஸி ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். இது அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாங்க ட்ராப்பு அந்த மாதிரி வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 40 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரி இருக்குங்க. உண்மையிலுமே இதே வேலையை டெய்லி ரொட்டீனாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டே கொடுக்கலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணி விட்ருங்க.